பிரைஸ் தி லார்ட். ஜனத்தினால் ஆவியினாலும் பிறப்பதை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஒரு முறை நிக்கதேமு எனப்பட்ட சட்ட போதகர் இயேசுவிடம் வந்து, நீங்கள் தேவனுடன் வந்த போதகர் என்றும் தேவன் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் அடையாளங்களை செய்கிறீர்கள் என்றும் கூறினார். நிக்கதேமின் பாராட்டுக்கு நேரடியாக பதிலளிப்பதற்கு பதிலாக இயேசு உடனடியாக யோவான் 3:5 இவ்வாறு கூறுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. நிக்கதேமு அடையாளங்களை பார்த்ததாலும் இயேசுவின் தெய்வீக அதிகாரத்தை உணர்ந்ததாலும் இயேசுவை காண வந்தான். ஆனால் மதம் மட்டுமே ரட்சிக்க முடியாது என்றும் ஆவிக்குரிய மறுபிறப்பு மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழைவு என்பதை நிக்கதேமுக்கு சுட்டிக்காட்ட இயேசு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதை பற்றி அவரிடம் பேசினார். இங்கே இயேசு 2 தனித்தனிப்பட்ட பிறப்புகளை பற்றி பேசவில்லை, ஆனால் ஒரே ஆவிக்குரிய நிகழ்வை பற்றி பேசினார். முதலாவது ஜலத்தினால் பிறப்பது என்றால் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவது, மனம் திரும்புதல் மற்றும் உள்ளான சுத்திகரிப்புக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆவியினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியினாலே புதிய ஜீவன், புதிய இருதயம் பெற்றுக்கொள்வதை குறிப்பிடுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் உண்மையான பிரவேசம், பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு மற்றும் பரிசுத்த ஆவியினால் புதிய இதயம் ஆகியவை தேவைப்படுகிறது. இது மறுபடியும் பிறத்தல் என்று இதை அழைக்கிறோம். அதனால் யோவான் 3:3 இயேசு இவ்வாறு கூறுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. ரட்சிப்புக்கும் தேவனுடைய உறவுக்கும் மறுபிறப்பு மிகவும் அவசியம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரே வழி மறுபிறப்பு. ஏனென்றால் அது தேவனால் நமது உறவை மீட்டெடுக்கிறது, நமது இயல்பை மாற்றுகிறது, மேலும் தேவனுடைய ஆட்சியின் கீழ் ராஜ்யத்தின் கீழ் வாழ நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமென்.